பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் அதிகாலை அந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் நம்முடைய நாமம் மைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைக்கு நமக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 27 சங்கீதம். சங்கீதம் 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதுவே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சியும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்மேல் கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன். கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. என் தகப்பனை என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்த செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் எதிர்கனை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார். நானோல் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணாதிருப்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருந்த கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 28. என் கண்மலை ஆகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதொரு போல் மௌனமாகிறதையும் நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டார்கள். அயலானுக்கு சமாதான வாழ்த்தலை சொல்லியும் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடு அக்கிரமக்காருடனே வாரிக்கொள்ளாது. அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடக்கைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர் கைகளின் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்கள் சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் பலனும் என் கடவுமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கழிவுறுது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே அவர் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்னென்னைக்கும் உயர்த்தியறலும். சங்கீதம் 29. தாவீதின் சங்கம். பலவான் தொடரே, கர்த்தருக்கு மகிமை வல்லமை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனைப் போலவும் சீரியோனைப் போலவும் காண்டாமிருகத்து குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமை பிரஸ்தாபிக்கிறார். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்னென்றைக்கு ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம், இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம் செபிப்போம். பரலோக பிதாவே, நாளில் நீர் கொடுத்த வேத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கு விசேஷமாக தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே அவர்களை நீர் மறைத்து கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் தேர்வு எழுத போகிறார்கள். +2 தேர்வு எழுத போகிறார்கள். ஆண்டவரே, 12ஆம் வகுப்பு தேர்வு. இந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைகளோடு தேவ பிரசன்னம் இருக்கட்டும். காத்து நடத்துவீராக.
நல்ல ஞானத்தை கொடும். உம்முடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பா இயேசுவே, விசேஷித்த ஞானத்தையும் பலனை கிருபையும் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.